வேன்ல போயிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க ஸ்டெயின் 3 பேரையும் வேன்ல வச்சு குளிச்சுட்டாங்க. இல்ல அங்க போய் அந்த கிராமத்துல தங்கியிருக்காங்க. மனோகர்பூர்னு ஒரு கிராமம். அவங்க போன இடத்துல ஒரு அவங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார்ல. அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இந்த லெப்ரசிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணாரு. அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது. அவங்க அந்த இடத்துக்குலாம் எப்படிதான் போனாங்கன்ட்டு. அப்ப நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு வேற இடம் இல்ல. அவங்க அந்த வண்டியிலேயே தூங்கிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கோ நம்ம 12 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ள நெருப்பு போட்டாங்க. நான் போய் நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில பார்க்கும்போது என் மைண்ட்லயே இந்த பையன் தான் அந்த பெரிய பையனா, இந்த பையன் தான் சின்ன பையனா, அவர் பெரிய பாடி பார்த்தோன்னு தெரியுது அவருன்னு, இந்த பையனா அந்த பையன் மண்டவோடு நீல அளவு வச்சு நானா ஒரு முடிவு கெஸ் பண்றேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின் ஒரு தற்காலிகமாக சபப்பட்டிலாம் தயாரிச்சு ரொம்ப நாள் நானும் என் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன், ஆனால் மனுஷன் தானே, ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையா வருது. அவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. எங்களை வருத்தப்படாதீங்க, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் சொல்லுவோம், மன்னிச்சுட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், நீங்க அழுகாதீங்க.